ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ, நீ என்ன சொல்ல வர? இது ஃபுட்டில் என்ன பாய்சன் இது கலக்கிட்டியான்ட்டு வாமிட்லாம் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ இல்லை இல்லை இல்லை, இதில் எந்த பாய்சனும் கிடையாது, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட ரிப்போர்ட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணால் போதும், பண்ணுவீங்களான்னு கேட்குறா. ஒரு நிமிஷம், நானே பயந்து போயிட்டேன். ரிப்போர்ட்டை என்ன இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டேன்னு கேட்க, முடிச்சிட்டேன் தான், பட் அதில் இன்னும் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குது. நீங்களும் சாண்ட்லி ப்ராஜெக்டோட லீடர் தானே, ஸோ இதை படித்து பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்குறா. இதை யூஸ் பண்ணி ஃபேங்கை வின் பண்ணணும்னு நினைக்கிறியா? பட் இதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ஹெல்ப். இந்த ஒரு மீல்லாம் பத்தாதுங்க. அப்போ வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? வாடகையை கம்மி பண்ணுமா? 100 யானுக்கு மேலே முடியாதுங்கிறா. சீச்சி, எப்போ பார்த்தாலும் பணம் உன்ன மாதிரிலாம் நான் கிடையாது. ஏன்னா உன்னோட டீச்சராக ஏற்றுக்கிட்டு டீச்சர்னு கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேங்க. உங்கள் அட்வைஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் எப்படி கூப்பிடுறதுங்கிறா. ரொம்ப நல்லா தாமா பேசுறேன், இதனால என்னோட டேலண்ட் கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உனக்காக அதை பாக்குறேன்னு ஹீரோ சொன்னதும் இவ ஓடி போய் எடுத்து வந்து வைக்கிறா. இவனும் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சவன் மூஞ்செல்லாம் மாறவும், என்னாச்சு ரொம்ப மோசமா இருக்கான்ட்டு இவன் லேப்டாப்பை போடுங்க, இரு மொத்தமா பார்த்துட்டு தானே எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டே போயிட்டான். இப்ப அதை பார்க்கவும் பையன் நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இவனும் இதை பத்தின டீடைல்ஸ் தானே தேடிட்டு இருக்கான். உடனே அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த சாண்ட்லிக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, டீமை எப்பவும் போல வேலை பார்க்க விடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்ட்டான். வெளியே ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காளாச்சே. இப்ப வந்தவன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானா. தேங்க்யூ டீச்சர்னு பட்டுன்னு சொன்னதும் இவனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னது இவ்வளவு சீக்கிரம் என்ன டீச்சர் ஏத்துக்கிட்டியான்னு கேட்கும்போது, இந்த விஷயத்துல கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கணும் தான், ஆனா இன்னும் நீங்க அபிஷியலா என்னோட டீச்சர்லாம் ஆயிடலங்கிறா. இப்படிதான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா ரீபே பண்ணுவியான்னு கேட்க, இல்ல இல்ல சும்மா சொன்னேன், நான் உனக்காக குக் பண்ணி தரேன்ட்டு இருக்கா. இப்படியே மணி 2:30 ஆயிடுச்சு. ஹீரோ ஒரு தூக்கமே தூங்கி இருந்தாச்சு. இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. முன்னாடியே நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஒன்றும் இல்லாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கல, நீ ஒரு முட்டாள் தான் சொல்லுவேன்னு ஹீரோ சொல்லும்போது, என்ன பண்றது, ஃபேமிலிங்கிற ஒரு சர்க்கிள்காக எனக்கு கிடைச்ச எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் மிஸ் பண்ணிட்டேங்கிறா. அப்படி கிடையாது, காம்படிஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இதை ஒரு எக்ஸ்கியூஸா யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி கிடையாது. பிரேக்கப் ஆனதும் அழுது சீன்லாம் கிரியேட் பண்ணாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடிக்கிறல்ல, அதுக்கான காரணம் காதல் காணாம போயிடுச்சா? பிரேக்கப் ஆனதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு ரியலைஸ் பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்குறான். அப்படி கிடையாது, ரொம்ப நாள் கூட இருக்கும்னா அந்த ஃபீலிங்ஸும் ரொம்பவே ஆழமானதா மாறிடும். லவ்ங்கிறது காணாம போயிடுச்சுன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லாமே மிக்ஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி லவ்வை இழக்கும் போது தாங்க முடியாத வலியையும் உண்டாக்கும்னு ஹீரோன்னு சொல்றாளா. ஆனா அந்த வலியை உன்கிட்ட நான் பார்த்ததே இல்லையன்னு ஹீரோ கேட்கும்போது, நான் சோகமா இருக்கேன்னு உன்கிட்ட சீன் போட சொல்றியா? வேலையை தேடி கடனை அடைக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கும். அந்த பர்சன் என் வாழ்க்கையிலே வந்த ஒரு பெரிய பக். ஸோ அவன் என் வாழ்க்கையை விட்டு போறதே எனக்கு நல்லதுங்கிறா. தென் அப்படியே கட் பண்ண விடிஞ்சே போயிடுச்சு. ஹீரோ நல்லா தூங்கிட்டான். இவ இப்பதான் வேலையவே முடிக்கிறா. என்ன இருந்தாலும் ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிருக்கான் இல்லையா, ஸோ அவனை பார்த்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஜியாவை காட்ட ஹீரோயின் கூப்பிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காளாம். போறதுதான் போறேன், ஆனா ரிங்க மறந்துட்டு போறியேன்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் வந்து கேட்கவும், கியான்ஃபேக்கு பிரேக்கப் ஆகி ரொம்ப வருஷம்லாம் ஆயிடல, இப்ப இந்த பெரிய ரிங்க போட்டு வேற அவட்ட காட்டிட்டு இருக்கணுமா, அதனால தான் நான் போடலன்ட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம டாங்கியோ கட்ட அவளும் ஹீரோனை பாக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஜூன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கேம்ல இவன் சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் அவங்க அம்மா ரிலீஸ் பண்ணி விட்டாங்கல்ல, அது கொஞ்சம் திருப்பி கூடமானு யாருனே தெரியாம கேட்டுட்டு இருக்கானா. அவ ரிப்ளையே பண்ணல. சோ அந்த சோகத்துல சாப்பாடு கூட வேணான்னு உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் கேர்ள்ஸை காட்ட நம்ம ஹீரோயினுக்கு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போது, இதை செலிப்ரேட் பண்ணணும்னு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஜியாவும், நீ திரும்ப ஹீஜிங்க்கு போறியான்னு கேட்க, பணத்துக்காக இல்ல, என்னோட திறமையை நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ டைரக்டர் ஃபேங்கோட சேர்ந்து வேலை செஞ்சா எனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றாளாம். அப்படி பார்த்தா நீ சாண்ட்லி ப்ராஜெக்ட்ல தான் சேர போற, அதுல ஹீரோவும் வேலை செய்யறான். ஸோ சேம் ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க, தேவையில்லாம ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆனா உன்னோட பேரும் சேர்ந்து கெட்டு போயிடும்லன்னு கேக்குறாங்க. எனக்கு புரியுது, ஆனா ஆபீஸ்ல இருக்க ஒருத்தரை கூட வீட்டுக்கு வரவே வைக்க மாட்டேன், நீங்களும் இதை பத்தி யாருமே சொல்லாதீங்கன்னு இருக்கா ஹீரோயின். அதே நேரம் இங்க ஹீரோவை காட்ட அதே சாண்ட்லி ப்ராஜெக்ட்ல தான் வாங்குறவும் வேலை செய்யறான். இது நம்ம ஓனரமாக்கு தெரியாததாலதான் அந்த டீம்ல எப்படியாச்சும் ஜாயின் பண்ணணும்னு இவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்படி மட்டும் சேர்ந்துட்டான், தினமும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் அவனோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டையும் டெய்லியும் பாக்குற மாதிரி இருக்கும். அவங்க இவளோட கிளைண்ட்ங்கிறதால அவங்களுக்கு ஒபேயும் பண்ணணுமா? அச்சோ, நடக்க போறது என்னாலேயே நினைச்சு பார்க்க முடியலேன்னு இருக்கா இவன். இந்த பக்கம் டாங்கியோ காட்ட நம்ம ஜூன் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்துட்டு இருக்கு, பையன் இன்னும் நேரத்துல பத்தாதுக்கு இவள பையனா தான் நினைச்சிட்டு இருக்கானா, தயவு செஞ்சு உங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ஒரே கெஞ்சல்ஸ் தான். போய் படிக்கிற வேலையை பாருடான்னு சொல்ல, நான் ஒரு அடல்ட், என்னோட திறமையை காட்டுறேன், நைட்டு ஃபுல்லா தூங்காம கூட கேம் விளையாடுவேன், என்ன சேர்த்துக்கோங்கன்னு ரொம்ப கெஞ்சேன். சரின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டா போல பையன் குஷியாகிட்டான். தென் அப்படியே கட் பண்ண ஜியாவை கூப்பிட்டு போறதுக்கு பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானா. என்ன 3 பேர் மட்டும் ரகசியமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன கூப்பிடலேன்னு கேட்கும்போது, சாண்ட்லி ப்ராஜெக்ட்ல மட்டும் நான் சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் பண்ணிட்டான்,
ஃபேமிலி டின்னரே அரேஞ்ச் பண்றங்கும் போது அவன் ஏதோ சொல்ல வரா. ஆனா ஜியா அப்படியே மழுப்பி கூப்பிட்டு போயிட்டா. அடுத்து நம்ம டாங்கியும் கிளம்புறா. இவளும் ஹீரோனோட பேங்க்ல எல்லாம் வேலை செய்யறா. சோ அந்த ரிப்போர்ட்டை இவகிட்ட பத்திரமா கொண்டு போய் டைரக்டர் ஃபேங்க் கிட்ட சேர்த்துன்னு கொடுத்து அனுப்புறா. அப்படி வழியில வரும்போது ஜூனை பாப்பாலாம். என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு போகும்போது அவன் என்னோட பேரு ஜூன் இன்ட்ரடியூஸ் ஆக இவளோட பேரு டாங்கியும் சொல்லிட்டு அவன் மேற்கொண்டு ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி பேசிட்டே இருக்க. சரி நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன்ட்டு போயிட்டான். ஆனா நம்பரே கிடையாது இவங்கிட்ட. இந்த பக்கம் ஜியாவோட பாய் ஃப்ரெண்டோ அந்த சாண்ட்லின்ல தானே வாங்குறவும் வேலை செய்யறான். அது தெரிஞ்சுதான் கியான்பே அதுல ஜாயின் பண்றதா என்ன, நீ ஏன் அவகிட்ட சொல்லலன்னு கேட்கும்போது என்ன பண்றது, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணிட்டான், அப்பதான் அதுக்கு கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட இருக்கான், நான் என்னன்னு சொல்றதுங்கிறா. இந்த பக்கம் ஜூனை காட்ட நேரா ஹீரோ கிட்ட வந்தவன் டாங்கியோ பத்தி தான் புலம்பிக்கிட்டு இருக்கான். அவ என்ன கல்ட்டியோட தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை விட உனக்கு கேவலமா நினைக்கிறடான் இருக்கான் ஹீரோ. பரவாயில்ல, அவளோட நம்பர் எப்படியாச்சும் நீ தான் எனக்கு வாங்கி தரணும். மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, அவ ஒரு வித்தியாசமா இருக்கா தெரியுமா. ஒரு நேரம் பார்த்தா அழகா அமைதியா பேசுவா, இன்னொரு நேரம் பார்த்தா சூறாவளியா மாறிடுவா. நீ தாண்டா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும்போது அவ கியான்பேயோட ஃப்ரெண்டு ஹீஜிங்ல வேலை செய்யறா, அவ்வளோ மட்டும்தான் எனக்கு தெரியுங்கிற ஹீரோ. என்னடா நீயும் எப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஆனாலும் பாரு வெயிட் போட்டங்க. ஹீரோ பதறி அடிச்சுட்டு போய் கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்காரம்மா சாப்பாட்டுல நான் குண்டாயிட்டேன்னு பாத்துட்டு இருக்கேன். எது அவங்க உனக்கு சமைச்சு தராங்களா? டே இப்படி பிரேக்கப் ஆனதும் இன்னொரு பொண்ணோட பேச்ச பாயிட்டேன்னு கேட்க, சிச்சி அவளா என்னோட டைப்பே கிடையாது, அவ கூட நான் எப்படி சேருவேன் இருக்கா ஹீரோ. இந்த வீட்டை லிலி தானே உனக்காக சூஸ் பண்ணா, இப்ப அவளே இல்லாதப்போ இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டியதானு கேட்க, வேற வீட்டுக்கு ரெண்டுக்கு போக காசு வேணும் இல்லங்கிற ஹீரோ. டே இந்த வீட்டை விட்டு போறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், ஆனா இங்க தங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியுங்க, போட அந்த பக்கம் சொல்லிட்டு படுத்துட்டு இருக்கான். தென் இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம டாங்கியோவை காட்ட ஹீரோயின் கொடுத்த ஃபைல டைரக்டரோட ரூம்ல வச்சுட்டு போயிட்டா. ஆனா இதை இந்த சியா பொண்ணு பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டா. இதெல்லாம் ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா. இப்ப நைட்டு போல நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வர இவ பாட்டுக்கு உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டே லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்க. இந்த வீட்டுல யாரும் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு ஹீரோ அதை வாங்கிட்டான். நீ எல்லாம் இப்படி ரூல்ஸ் போடக்கூடாது, இது என்னோட டின்னர், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, என்னோட ரூம்ல வச்சு சாப்பிட்டுக்கிறேங்க. ஓ ரூம்ல போய் சாப்பிட்டுப்பியா, அப்ப நான் என்னோட ரூம்ல ஸ்மோக் பண்ணுவேங்கிறான். அது வேற இது வேற, ஸ்மோக் பண்ணா தொடர்ந்து ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குங்க, அதே மாதிரிதான் இதுவும். இந்த வீட்டுல யாருமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடவே கூடாதுன்னு குப்பை தொட்டியில போட்டான். நீ குப்பையில போடுறது என்னோட சாப்பாட்டை, இப்ப நான் என்னத்தை சாப்பிடுறதுங்க, நான் உனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன், கவலைப்படாத எல்லாம் ஹெல்தியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்ளோ ஆர்டர் பண்ணிருக்கானா, இதுக்கு எவ்வளோடா செலவாச்சுன்னு கேட்க, கவலைப்படாத நீ ஒன்னும் இதுக்கு காசு கொடுக்க தேவையில்லைங்கிறான். சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா சாப்பிட ஆரம்பிக்க. சாப்பிட கூட நேரம் இல்லாத அளவுக்கு அப்படி என்ன வேலை பார்த்தேன்னு ஹீரோ கேட்கிறான். சாண்ட்லி ப்ராஜெக்ட்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், என்னோட ரிப்போர்ட்லாம் ஸ்டார்டிங் மட்டும்தான், ஸோ அதை பத்தி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறா. பரவாயில்லையே நல்லா ஆக்டிவா தான் இருக்கேன், உன்னோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஃபேங்க என்ன சொன்னாங்களாமான்னு கேட்க, அவங்க எங்க பார்க்கவே இல்லையாச்சே, அது இவளுக்கு தெரியாதுல்ல, இன்னும் எதுவும் சொல்லல, நேத்து தான் வச்சிருக்கேன் பார்த்துட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லவும், பார்த்துட்டு கூப்பிடுவாங்களா ஃபேங் இன்னைக்கு வேலையை இன்னைக்கே முடிக்கிறவங்க, இதுல ஏதோ தப்பா நடந்திருக்கு போல, போய் நேரடியா நீயே அவங்கள மீட் பண்ணி கேட்டுட்டு வான்னு சொல்றான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே நேரா அவங்கள தான் பார்க்க வரா. இது சாண்ட்லி ப்ராஜெக்ட் பத்தின ரிப்போர்ட், இன்னொரு காப்பி உங்க டெஸ்க்ல கூட வச்சிருந்தேன், நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் எவ்வளோ பிஸின்னு உனக்கே தெரியும்ல, இதெல்லாம் படிச்சு என்னோட டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கவும், அப்படி இல்ல இது உங்களோட ப்ராஜெக்ட் டீமுக்கு நிறையவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் கஷ்டப்படி இதை ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது, இப்போ என்ன உனக்கு வாங்கணுமா, வாங்கியாச்சு. வேலையில நல்ல திறமையா இருக்கவங்கள கம்பெனி ரெகக்னைஸ் பண்ணலன்னா அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. ஸோ அப்ரிஷியேட் பண்ண தெரியாத ஒருத்தர்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அது வேஸ்ட் தான் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ உள்ள வந்தவங்க இதை செய்யாத எடுத்துருப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. என் ஆஃபீஸ்ல யார் வேணா வந்து என்ன வேணா எடுத்துட்டு போலாமான்னு கேட்கும்போது, ஐயோ இல்ல டைரக்டர் சாரி இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்தும் ஹீரோ குக் பண்ணுன்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாகுது. நான் கிராசரிஸ் எல்லாம் போன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன், நீ குக் பண்ற வேலையை மட்டும் பாருங்க. அடடே பரவாயில்லையே இதெல்லாம் பண்ணிருக்கானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சந்தோஷமா குக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா இவளுக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும்ல. தென் இப்போ சாப்பாடு ரெடி ஆனதும் அவனை கூப்பிட போக கரெக்டா அவனே வெளியே வந்துட்டான். என்ன ஃபேங்க பாத்தியா, எந்த நம்பிக்கையும் இல்லாம போயிடுச்சாங்க, அதுக்கும் ஊங்குறலா. அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்காரம்மா இந்த மாதிரி நிலைமை நமக்கு வரும்னு எப்பாச்சும் நினைச்சு பார்த்திருக்கியான்னு கேட்க, இப்படி உட்காந்து மனசு விட்டு பேசுவோங்கிறதையா, சத்தியமா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பர்வெட்டா தான் இருந்தாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பைத்தியக்காரியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கடவுளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும், எவ்வளவு ஒரு ஹேண்ட்ஸமான டேலண்ட் உனக்கு கிடைச்சிருக்காங்க. எது ஹேண்ட்ஸமா, கிட்டவான்னு பார்த்தவன் 2 கண்ணு 1 மூக்கு வாயே, ஆமாமா ஹேண்ட்ஸமா தான் இருக்க, பட் இருந்து என்ன பண்றது, நடந்துக்கிற விதம் சுத்தமா சரியில்லை. காசை மிச்சம் பண்றதுக்கு ஷேரிங் ஹவுஸ்ல தங்கிட்டு தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சச்சா இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க, ஏத்துக்கலன்னா போடிங்கிறான். நீ வெளியே போக வேண்டியதானே, உன் அப்பாவும் இதே ஊர்ல தானே இருக்காரு,
நீ ஏன் உன் வீட்டுக்கே திரும்ப போக கூடாதுன்னு கேக்குறா. எனக்கும் என் அப்பாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது. சின்ன வயசுல இருந்தே நான் எதை பண்றனாலும் அவர் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. நான் இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷமா அவர் இருப்பாருங்க. அதெப்படி அவர் உன்னோட அப்பா, ஒரே ஃபேமிலி இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, ஃபேமிலியா, உனக்கு ஒரு கதை சொல்லவா? என்னோட அம்மா ரொம்ப மோசமா நோய்வாய்ப்பட்டு வாழ்றதே கொஞ்ச நாள் தான் இருக்கும்போது கூட அவர் எங்க போனார்னே தெரியல. எங்க 2 பேரை விட்டு தொலைஞ்சு போயிட்டாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. இத நீ ஃபேமிலின்னு சொல்றியாங்க? இவன் எங்க ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. அட எதுக்கு அழுகுற, நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் டிஷ்யூ எடுத்துட்டு இருக்கேன். நான் உனக்காக ஒன்னும் அழுகல, நான் எனக்காக அழுகுறேன், என் அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு இருக்கா அவ. என் அம்மா சொல்லிருக்காங்க, கஷ்டப்பட்டு படிச்சா நல்ல வேலை கிடைச்சு வாழ்க்கைய மாறுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாரு, நான் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா அவங்க வருத்தப்படுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்றதா வாழ்க்கன்னு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் என்ன பனிஷ் பண்ணிட்டாரு. அவனும் என்னை விட்டு போயிட்டான், இருந்த வேலையும் விட்டு போயிடுச்சு. கடைசியில பெரிய கடங்காரியாய் நிக்கிறேன். இது அம்மாக்கு மட்டும் தெரிய வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓனரம்மா, வாழ்க்கையில் இதெல்லாம் சாதாரணம், எல்லாருமே இத ஃபேஸ் பண்ணி தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பினா அவ ஆல்ரெடி தூங்கியாச்சு. என்னடி நீ குடிச்சா மட்டும் இப்படி நடந்துக்கிற? எந்திரிக்கியான் பே, இல்லனா கோல்டு பிடிச்சுக்கும் எழுப்பி பார்க்க. சுத்தமாவ நகரவே இல்ல. பாக்குற வரை பார்த்தவன் குடிச்சன்னா மட்டும் டைரக்டா கோமாக்கு போயிடுவா போலன்னு அவனே அவளை தூக்கிட்டு வந்து அவளோட பெட்ரூம்ல பத்திரமா படுக்க வச்சுட்டு இப்ப வந்து அவளோட ரிப்போர்ட்டை தான் பார்ப்போம் போல. இந்த ஃபேங்கியா என்ன எந்த முடிவும் எடுக்காம இருக்கு? அப்போ இந்த ட்ரிக்கு வேலை செய்யல போல, நான் தான் டைரக்டா டீல் பண்ணும் போலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜாலியா கண்ணாடி பக்கம் வந்தா குறுக்க ஹீரோ பூந்துக்கிட்டு எனக்கு தான் நேரம் ஆச்சுன்னு தள்ளி விட்டுட்டே இருக்கானா. இந்த சண்டையில ஸ்லிப் ஆகி அவன் மேல விழுந்துட்டா. ஒருத்தர் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டாலும் டக்குன்னு எழுந்து நின்னுக்கிட்டு, எதுக்கு என் கூடலாம் சண்டை போட்டுருக்க, பை பை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டான். அப்ப கரெக்டா டைரக்டர் ஃபேங் இவ்வளவு மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண புள்ள சிட்டா பறந்துருச்சு. இந்த பக்கம் ஆபீஸ்ல டைரக்டர் மீட்டிங்க போட்டு நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை முன்னாள் பேக் ஆபீஸ் எம்ப்ளாயி ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா உங்களால இதுல ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியல. சியா, இதுல 10 காப்பி எடுத்துட்டு வான்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டை நம்ம மேற்கொண்டு ஃபாலோ பண்ணுமான்னு கேட்க, என்ன ஃபாலோ பண்ற, அவளை மாதிரி நீயும் வேலையை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? நான் இதை உங்களை சரி பண்ண சொல்றேன். திட்டினதும் சும்மா இப்படி எல்லாம் பேசிடக்கூடாது. அடுத்த இன்வெஸ்டர் வர போறாங்க, சோ அதுக்கு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா நம்ம ஹீரோயின் சந்தோஷமா வராளா. உள்ள இவளோட ரிப்போர்ட்டை வச்சுதான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கேன். அப்ப கண்டிப்பா டைரக்டர் ஃபேங் என்ன அவங்களோட டீம்ல சேர்த்துப்பாங்க, அதை சொல்றதுக்கு தான் இப்ப கூப்பிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அப்போ சியா வந்து என்ன நீ இங்க இருக்குன்னு கேட்கும்போது, ஆமா நான் திரும்ப வந்துட்டேன்னு போயிட்டு இருக்கா. இப்படியே இந்த பாட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.